இந்த டெய்லரிங் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்ட்ல டைம் எப்படி கரெக்டா மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்றதுல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கவங்களா நீங்க? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இனிமேல் என்னோட சேனல்ல எவ்ரி வெனஸ்டே ஒரு புது வீடியோ நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா மறக்காம தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் திங், ஸ்டார்ட் த டே அண்ட் எண்ட் த டே வித் ஸ்விங். ஸோ மார்னிங் உங்களோட ரொட்டீன் எல்லாம் முடிச்ச பிறகு, அதாவது குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை இருந்தா ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிடுங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்ச பிறகு மார்னிங் 3 hours கண்டிப்பா கம்பல்சரி ஸ்டிச் பண்ணுங்க. அதே மாதிரி ஈவினிங் 3 hours, அதாவது அந்த நாள் முடிகிற அந்த எண்ட் 3 hour கண்டிப்பா ஸ்டிச் பண்ணுங்க. ஈவினிங்ல ஸ்டிச் பண்றது மட்டும் எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஸோ வீட்டுல எல்லாரும் தூங்கின பிறகு வீடு ஒரு அமைதியான நிலைமைக்கு வரும் பாத்தீங்களா, அப்ப நீங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் வீடு அமைதியா இருந்தா மட்டும்தான் நம்மளால பீஸ்ஃபுல்லா ஸ்டிச் பண்ண முடியும். வீட்டுல குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் முழிச்சிருக்கும் போது நம்ம உட்காந்து தைக்க ஆரம்பிக்கும் போது தான் அப்பதான் இதை கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க, அதை ஆஃப் பண்ணுங்க, இதை ஆஃப் பண்ணுங்க, நமக்கு வேலை விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா எல்லாரும் தூங்கின பிறகு டேக் அ 2 hours or 3 hours, 9 மணிக்கு படுக்க போட்டுருங்க. ஒரு 2 to 3 hour ஈவினிங், ஐ மீன் நைட் டைம்ல ஸ்டிச் பண்ண பழகுங்க. ஸோ நைட்னு சொல்றது மிட் நைட்லாம் நான் சொல்லல. ஒரு 9 o'clock ஆரம்பிச்சு 9 to 10, 11, மேக்ஸிமம் 11:30 வரைக்கும் நீங்க தைக்கலாம். இந்த டைம்ல நீங்க ஸ்டிச் பண்ணும்போது வீடு காம் டவுனா இருக்கும்போது எடுத்த வேலையை பெர்ஃபெக்டா உங்களால செய்ய முடியும். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 6 to 8 hours ஸ்டிச் பண்ற மாதிரி உங்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆவரேஜா 6 to 8 hours நார்மல் டைமிங் தான். இது வீட்டில் உட்காந்து தைக்கிறவங்களுக்கு தேவையான டைம். கடையில் இருக்கவங்க நம்ம ரொட்டீனாக தைச்சிட்டு தான் இருக்கணும். மார்னிங் 9 o'clock 10 o'clock கடை ஆரம்பிச்சோன்னா ஈவினிங் வரைக்கும் தைக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது டேக் அ மைக்ரோ பிரேக்ஸ், அதாவது தொடர்ந்து ஒரு 3 hour தைக்கிறீங்கன்னா ஒரு 20 minutes உங்களுக்கான பிரேக், திரும்பி ஒரு 3 hour ஸ்கெடியூல் பண்ணிக்கங்க, திரும்பி ஒரு 20 நிமிஷம் பிரேக். இந்த மாதிரி பிரேக் எடுத்து எடுத்து தைக்க பழகுங்க. ஏன்னா நம்ம கண்டினியூவா தைக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு தெரியாது நம்ம எவ்வளோ நேரம் தையல் மிஷின்ல உட்காந்துட்டு இருக்கோம்னு. நம்ம இப்பதான் உட்காந்த மாதிரி இருக்கும், பார்த்தா 2 hour போயிருக்கும். இப்பதான் உட்காந்த மாதிரி இருக்கும், பார்த்தா 4 hours போயிருக்கும். ஸோ நமக்கே தெரியாம நம்ம ரொம்ப நேரம் மிஷின்ல உட்காரும் போது இடுப்பு வலி, கண் வலி, கண்ணில் எரிச்சல், தண்ணி வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளமா அது பில்டப் ஆயிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னா டேக் அ மைக்ரோ பிரேக்ஸ். மைக்ரோனா சின்ன சின்ன பிரேக் அட் அ டைம், ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஜஸ்ட் அந்த இடத்த விட்டு எழுந்து ஒரு சின்ன வாக் போயிட்டு தண்ணியோ காஃபியோ ஏதோ குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு தென் யூ கேன் கண்டினியூ. ஸோ வேலைன்னு வந்துட்டா நம்ம பர்ஃபெக்டா பண்ணணும், ஆன் டைம்ல முடிக்கணும்னு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அந்த மாதிரி தான் பண்றோம். பட் ஸ்டில் இந்த ஹெல்த்தையும் நம்ம கொஞ்சம் கரெக்டா பார்த்துட்டு பண்ணும்போது இன்னும் நம்ம எஃபிஷியண்டா ஸ்டிச் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி நாளே, அதாவது நாளைக்கு என்ன ஸ்டிச் பண்ண போறேன், நாளைக்கு என்னெல்லாம் கட்டிங் பண்ண போறேன்றத ப்ரீவியஸ் நைட்டே நம்ம டிசைட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இங்க இந்த ஃபீல்ட்ல டென்ஷன் எங்க அதிகமாகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கரெக்டா நம்ம டைமை ஸ்கெடியூல் பண்ணாது மட்டும்தான். சில பேர் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஆனா அந்த ஃபீல்ட்ல சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல டைமை எப்படி கரெக்டா மேனேஜ் பண்ணணும் தெரியாது, எப்படி ஸ்கெடியூல் பண்ணணும் தெரியல. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு என்ன தைக்க போறணும், நாளைக்கு என்னெல்லாம் கட் பண்ண போறேன், நாளைக்கு என்ன டிசைன் பண்ண போறேன் அப்படின்றத அன்னைக்கு நைட்டு முடிவு பண்ணிட்டு அதெல்லாம் நோட்ல எழுதி வச்சிருங்க. சும்மா ஓரளவு நம்ம திங்கிங்ல இல்லாம எவ்ரி திங் ஷுட் பி ஆன் அ ரிட்டன். ஸோ மார்னிங் நம்ம எழுதுக்கும் போது அந்த நோட்டை திருப்பி பார்க்கும்போது வில் கெட் அன் ஐடியா, நாளைக்கு இந்த அவுட்ஃபிட்டா இந்த டிசைன் பண்ண போறோம், இந்த அவுட்ஃபிட் இந்த நெக்லைன் பண்ண போறோம், இந்த அவுட்ஃபிட்டுக்கு இந்த எம்ப்ளிஷ்மெண்ட் வைக்க போறோம்ன்றத ப்ரீவியஸ் நைட்டே டிசைட் பண்ணும்போது உங்க வேலை 50% கம்மியாயிடும். ஸோ இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஆஸ் அ மென்டார் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ற ஒரே விஷயம், என் இன்ஸ்டியூட்ல ஆன்லைன் ஆஃப்லைன் யார் இருந்தாலும் சரி, என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்சனல் நான் சொல்ற ஒரே விஷயம், கட்டிங்கையும் ஸ்டிச்சிங்கையும் ஒரே டைம் வைக்காதீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. ஸோ கட்டிங் பண்றதா இருந்தா மார்னிங் அந்த 3 hours சொன்னேன் இல்லையா, மார்னிங் ஃபுல்லா நீங்க கட் பண்ணுங்க. ஒரு 10 செட்டு 15 செட்டு பிளவுஸா இருக்கட்டும், கமீஸா இருக்கட்டும், பேண்டா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், காலையில கட்டிங் வேலையை கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. ஓகே. ஸோ ஈவினிங் ஸ்டிச்சிங் வேலை.
ஸோ கட்டிங் வேலை பண்ணும்போது அதில் நெக்லைனும் வரணும், பயஸ் அந்த ஏதாவது அந்த கிராஸ் பீஸ் கொடுக்கறதா இருந்தால் அதையும் வெட்டிடுங்க, பிளவுஸ் கொடுக்கறதா இருந்தால் ஹூக் பட்டி லூப் பட்டி, கீழே வந்து வைக்க போகிற அந்த இடுப்புக்கு தேவையான பட்டி பீஸு அண்ட் அகெயின் அதுக்கான ஹூக்ஸு, லேசஸ்ஸு, இதெல்லாம் என்னெல்லாம் அந்த அவுட்ஃபிட்டுக்கு கொடுக்க போறீங்களோ எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பண்டல் ரோல் பண்ணி கரெக்டாக வச்சிருங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 செட்டு நீ கட் பண்ண போறீங்கன்னா மார்னிங் கட்டிங்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க, ஈவினிங் டைம் உங்களோட ஸ்டிச்சிங் ப்ராசஸ் ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸா ஒரு 4 நாள் பண்ணி பாருங்க, உங்க வேலை எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கட்டிங்கும் மார்னிங் பண்ணுவாங்க, அதே டைம் ஸ்டிச்சிங்கும் பண்ணிடுவாங்க. அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பொறுமையா கால்குலேஷன் போட்டு அளவு வச்சு எல்லாம் பண்ணி கட் பண்ணிடுறாங்க. அதாவது நின்று குனிஞ்சு நிமிந்து இந்த வேலை எல்லாம் பண்ணி கட் பண்ணிடுறாங்க. அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே போய் ஸ்டிச்சிங் உட்காருவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நின்று குனிஞ்சு கீழே உட்காந்து எழுந்து கட் பண்ணி முடிச்சிருக்கோங்களா, அப்போ நம்ம அடுத்த ஸ்டிச்சிங் போகும்போது அங்கேயும் நமக்கு டைம் ஆகுது. லைக் நம்ம தைக்கிற ஸ்பீடு எல்லாமே கால்குலேட் ஆகி திரும்பி என்ன ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் வரட்டுமே அவ்வளோதான், அங்கே அப்செட் ஆகி மூட் அவுட் ஆகி அதை 2 மட்டும் பிரிக்க கூட நமக்கு பொறுமை இருக்காது, தூக்கி போட்டு போயிடும். இதுதான் நடக்குது. இதை நான் ப்ராக்டிக்கலாவே நிறைய பார்த்துருக்கேன். என்னோட ஃபீல்ட்ல இது நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்பவுமே சொல்றது, கட்டிங் மார்னிங் வைங்க, ஸ்டிச்சிங் வந்து ஈவினிங் வைங்க. இல்லை ஈவினிங் வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டு மார்னிங் ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா மைண்ட் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எப்போ மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கோ அப்போ நியூ ஐடியாஸ் வரும். மைண்ட்ல 1008 விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு, டென்ஷன், இதை பண்ணும், அடுத்து அதை கட் பண்ணும், அதை கட் பண்ணல, இதை ஸ்டிச் பண்ணலன்ற விஷயங்கள் ஓடும்போது என்ன ஆகும்னா புது ஐடியாஸ் வராது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அதுல அவுட்கம் வராது. ஓகே, ஸோ கட்டிங்கை ஒரு டைம் வச்சுக்கோங்க, அதே மாதிரி ஸ்டிச்சிங்கை ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் மிஷின் பக்கத்தில் ஒரு பாஸ்கெட் போட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ண ஒன்ஸ் உட்காந்த பிறகு அடிக்கடி எழுந்து போகாதீங்க. இதுவும் வந்து டைம் வேஸ்ட், அதே மாதிரி ஹெல்த்துக்கு உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கோம், குனிஞ்சு தைக்கிறோம், நிமிர்றோம், குனிஞ்சு தைக்கிறோம், திரும்பி 10 வாட்டி நீங்க எழுந்து அந்த இடத்த விட்டு போய் ஒரு பொருளை தேடி பிடிச்சி சீர்ஸை கொண்டு வருது, தேடி கட்டரை கொண்டு வருது. இந்த மாதிரிலாம் நீங்க போகும்போது அகெயின் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இதெல்லாம் டென்ஷன் ஆக 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 என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு இந்த ஃபீல்டே பிடிக்காம போயிடும். ஸோ அந்த லெவலுக்கு ப்ளீஸ் உங்களை நீங்க தள்ளக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஃபீல்ட்ல இப்ப நிறைய பேர் கத்துக்க உள்ள வராங்க, ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் உள்ள வராங்க. அதாவது நர்ஸ் ஆகட்டும், லாயர் ஆகட்டும், நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாரும் இந்த ஃபீல்டுக்குள்ள வராங்க. தே வாண்ட் டு லேர்ன் சம்திங் நியூ. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஸோ இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். டிப் நம்பர் 4, லாஸ்ட் மூமெண்ட் ஆர்டர் ரொம்ப எடுக்காதீங்க. லாஸ்ட் மூமெண்ட் ஆர்டர் எடுக்கிறதா ரொம்ப இங்க ஹெக்டிக்கான ப்ரெஷரான வேலை. ஸோ லாஸ்ட் மூமெண்ட்ல ஆர்டர் எடுத்துட்டு விடிய அதை தைச்சு அதை கம்ப்ளீட் பண்ணி வச்சா இன்னொரு விஷயம், அந்த கஸ்டமர் வாங்க அன்னைக்கு வரமாட்டாங்க. ஸோ நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி விடிய டே அண்ட் நைட் நம்ம தைப்போம், தைச்சு முடிச்சோம், ஐயோ எனக்கு காலையில விஷயம் இருக்கு, காலையில ஈவெண்ட் இருக்கு, காலையில ஃபங்க்ஷன் இருக்குன்னு அதுக்கு விடிய நம்ம தைச்சிருப்போம், கொக்கி கட்டியிருப்போம், எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்போம். மார்னிங் அவங்க சொன்ன டைமுக்கு அதை பிக்கப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி லாஸ்ட் மூமெண்ட் ஆர்டர் வருதுன்னா மேக் ஷுர் அதுக்கு 70% ஆஃப் அட்வான்ஸ் வாங்குங்க. சப்போஸ் அன்னைக்கு அவங்க வரா கட்டி கூட யூ ஏர்ன் சம் மணி, நீங்க செஞ்ச வேலைக்கு ஏதோ ஒரு மணி உங்களுக்கு கிடைக்கும், அது உங்களுக்கு ஒரு திருப்தியை தரும். அதே மாதிரி உங்களோட ரெகுலர் கஸ்டமர்னா லாஸ்ட் மூமெண்ட் ஆர்டர் வாங்க. புது கஸ்டமர் இப்பதான் பாஸ் ஓவர் ஆயிட்டு இருக்காங்க, அவங்க திடீர்னு ஒரு அவுட்ஃபிட் கொடுத்து நாளைக்கே வேணும், நைட்டே நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னா மேக் ஷுர் ஒரு 50% 70% அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த அவுட்ஃபிட்ல கை வைங்க. திரும்பி நான் சொல்றது, உங்களை நீங்க டென்ஷன் பண்ணிக்காதீங்க. அகெயின் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே சொல்ற விஷயம், சோயிங்க ஒரு பிளெஷரா கொண்டு போங்க, ப்ரெஷரா கொண்டு போகாதீங்க. அது பிளெஷர் ஆகிறதோ ப்ரெஷர் ஆகிறதோ உங்க கையில தான் இருக்கு. இந்த டெய்லரிங் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்ட பிளெஷரா எடுத்துக்கிறவங்களுக்கு ப்ரெஷரே தெரியாது. அதாவது இதை பிடிச்சி செய்யறவங்களுக்கு எப்பவுமே அந்த டென்ஷனும் ப்ரெஷரும் பெருசா இம்பாக்ட் ஆகாது, ஈஸியா வெளியே வந்துருவாங்க. ஸோ சோயிங் ஃபீல்டை பிளெஷரா எடுத்துக்கங்க,
ப்ரெஷரா எடுத்துக்காதீங்க. ப்ரெஷரா எடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி டெய்லரிங் ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்ட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த கொடுக்குற டிப்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ, அதாவது எவ்ரி வெனஸ்டே நான் புது வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நெக்ஸ்ட் வெனஸ்டே உங்களை மீட் அப் பண்றேன். டில் தென் டேக் கேர், பை.